Hi everyone, welcome to Net English. In this audio lecture we are going to see about Aristotle. முதல்ல introduction பார்ப்போம். இந்த poeticsல டோட்டலா 26 chapters வந்து இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. poeticsல டோட்டலா 26 chapters வந்து இருக்குது. இந்த ஒர்க்கை வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் விட்டுருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்படிங்கும்போது கடைசியில் முடிக்காமல் விட்டுட்டாங்க அப்படி கிடையாது. இவங்க எழுதிட்டு இருக்கும்போது அங்கங்கே இடையில சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து அவங்க வந்து முடிக்காமல் விட்டுருக்காங்க. சில விஷயங்களை டீட்டெயில்டாக பேசாமையும் விட்டுருக்காங்க. சில விஷயங்களை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க, சில விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக பேசாமையும் விட்டுருக்காங்க. அதனால இந்த பொயட்டிக்ஸை வந்து இன்கம்ப்ளீட்டான ஒர்க் அப்படி சொல்லி நம்ம வந்து சொல்லலாமா. டோட்டலாக 26 சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதில் சாப்டர்ஸ் 1 to 5 வந்து பொயட்ரியை வந்து டிஃபரெண்ட் கைண்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தென் 6 to 19 வந்து ட்ராஜடி பற்றி நல்ல ஒரு லாங்கான ஒரு டிஸ்கஷன் மாதிரி பேசியிருக்காங்க. தென் 20லேருந்து 22 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொயட்டிக் ஸ்டைல் பற்றி பேசியிருக்காங்க. தென் 23 வந்து நரேட்டிவ் பொயட்ரி பற்றி பேசியிருக்காங்க. 24 இஸ் ஆன் எப்பிக் அண்ட் 25ல கிரிட்டிக்ஸ் அப்ஜெக்ஷன் அகெயின்ஸ்ட் பொயட்ரி அண்ட் ஹிஸ் ரிப்ளை. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து பொயட்ரியை வந்து அப்ஜெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க, அதுக்கு இவங்களோட ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அண்ட் 26ல எப்பிக்கையும் ட்ராஜடியையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 26 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. முதல்ல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பொயட்ரி வந்து பார்ப்போம். பொயட்ரியை வந்து அரிஸ்டாட்டில் 3 கைண்ட்ஸாக வந்து பொயட்ரியை வந்து கிளாஸிஃபை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பொயட்ரி வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் இமிட்டேஷன் தான். அது வந்து ஒரு இமேஜினேட்டிவ் ரீக்ரியேஷனான ஒரு இமிட்டேஷன் பார்த்துருக்கோம். ஸோ பொயட்ரி வந்து இமிட்டேஷனாக இருக்குது. அதை வந்து நம்ம முக்கியமாக 3 டைப்ஸாக பிரிக்கலாமா. முதல்ல சம் பீப்புளெல்லாம் நம்ம வந்து இமிட்டேட் பண்ணுவோம். ஸோ பீப்புளை வச்சு முதல்ல பொயட்ரியை 3 கைண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் கைண்ட் வந்து பீப்புள் ஹூ ஆர் சுப்பீரியர் டு அஸ், நம்மளை விட ஹையர் லெவலில் இருக்க பீப்புள், அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் இமிட்டேட் பண்ணி பொயட்ரி எழுதுவோமா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காட்ஸ், பிக்கான ஹீரோஸ், கிங்ஸாக இருக்காங்க. தென் செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் வந்து பீப்புள் ஹூ ஆர் இன்ஃபீரியர் டு அஸ், நம்மளை விட கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் இருக்க பீப்புள், வில்லன்ஸ், பேட் கேரக்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பீப்புள் வந்து இன்ஃபீரியராக இருக்க கேட்டகரிக்குள்ளே வராங்க. அண்ட் தேர்ட் டைப் வந்து பீப்புள் ஹூ ஆர் சிமிலர் டு அஸ், நம்ம மாதிரி ஒரே ரேங்க்ல இருக்க பீப்புளை வந்து சிமிலர்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த தேர்டை வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அங்கங்கே இன்கம்ப்ளீட்டாக இருக்குல்ல, அதே மாதிரி இது தேர்ட் பாயிண்ட், அந்த பீப்புள் ஹூ ஆர் சிமிலர் டு அஸ் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இந்த பீப்புள் எல்லாரும் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு எபிக் பொயட்ரியை கொடுக்குறாங்க, ஆர்எல்ஸ் ஒரு ட்ராஜடியை கொடுக்குறாங்க. இந்த பொயட்ரியில் இருக்க மற்ற ஃபார்ம்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்கன்னு முதல்ல பீப்புளை கிளாஸிஃபை பண்ணி இப்படி எல்லாம் பொயட்ரி வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் மறுபடி இதே சாப்டரில் செகண்ட் பார்ட்டாக இந்த பொயட்ரியை வந்து காமெடி, ட்ராமா, சட்டையர் அப்படி சொல்லி பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. காமெடி, ட்ராமா, சட்டையர்னும் இந்த பொயட்ரியை வந்து நம்ம பிரிக்கலாமா. முதல்ல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பொயட்ரி பார்த்துருக்கோம். பொயட்ரியை வந்து 3 கைண்ட்ஸாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 கைண்ட்ஸில் வந்து முதல்ல வந்து பீப்புளை வச்சு பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. பீப்புள் வந்து நமக்கு சுப்பீரியராக இருக்கவங்க, இன்ஃபீரியராக இருக்கவங்க, சிமிலராக இருக்கவங்கன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. தென் மறுபடி இந்த பீப்புள்னால தான் எபிக் பொயட்ரி, ட்ராஜடி எல்லாம் உருவாகுதுன்னு பிரிச்சிருக்காங்க. தென் அடுத்த பார்ட்டில் வந்து காமெடி, ட்ராமா, சட்டையர் இப்படியும் பொயட்ரியை வந்து பிரிக்கலாம் அப்படி சொல்லி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பொயட்ரி பற்றி பேசியிருக்காங்க. தென் இவங்க ட்ராஜடி பற்றி பேசியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். டிஸ்கஷன் ஆன் ட்ராஜடி. ட்ராஜடி பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக இவங்க வந்து பேசியிருக்காங்க. சாப்டர் 6லேருந்து சாப்டர் 19 வரைக்கும் ட்ராஜடி பற்றி தான் பேசியிருக்காங்க. முதல்ல ட்ராஜடியோட எலமெண்ட்ஸ் என்னன்னு பேசியிருக்காங்க. அண்ட் ட்ராஜடியை அரிஸ்டாட்டில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, சீரியஸான ஆக்ஷன்ஸ் வந்து இந்த ட்ராஜடியில் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு சர்டனான ஒரு கிராவிட்டியில் இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை சுற்றி இருக்க எல்லா சீரியஸான விஷயங்களையும் ஒரு பொயட்ரி வந்து போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ட்ராஜடி. பொயட்ரி வந்து எப்படி ட்ராமாவாக இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் ட்ராமா ஃபுல்லாகவே இந்த போயம் ஃபார்மேட்டில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதை தான் பொயட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ராஜடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த லாங்குவேஜ் வந்து ஹார்மனி இருக்கணும், ரிதம் இருக்கணும், அண்ட் சம் சாங்ஸும் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ட்ராஜடியை வந்து ஆக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. எப்பிக் பொயட்ரி இருக்குல்ல, எப்பிக் பொயட்ரியை வந்து ஆக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்பிக் பொயட்ரி அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும், நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ எப்பிக் பொயட்ரி வந்து ஆக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ராஜடியை 6 பார்ட்ஸாக வந்து நம்ம வந்து பிரிக்கலாமா. இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த வரிசையாக அந்த ஆர்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ட்ராஜடியில் பிளாட், கேரக்டர்,
டிக்ஷன் அப்படின்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணுறது, அந்த ரிதமிக்கான லாங்குவேஜ், அதான் டிக்ஷன் சொல்லியிருக்காங்க. வேர்ட் ஆர்டர் தான் டிக்ஷன். தென் ஃபோர்த் வந்து தாட். ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா ஆடியன்ஸ். ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா என்னது? பார்க்குறது. ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்பெக்ஸ்னா கண்ணாடி, அது மூலமாக நான் வந்து பார்ப்போம். ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா ஆடியன்ஸ் அண்ட் சாங். இது எல்லாமே ட்ராஜடியோட இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸாக இருக்குது. பிளாட், கேரக்டர், டிக்ஷன், தாட், ஸ்பெக்டக்கிள், சாங்காக இருக்குது. அண்ட் இந்த இதில் பிளாட் அண்ட் கேரக்டர் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்டாக பேசலை. பிளாட் அண்ட் கேரக்டர் அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் பற்றியும் அரிஸ்டாட்டில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்காங்க. ஸோ டிஸ்கஷன் ஆன் ட்ராஜடியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி பற்றி அரிஸ்டாட்டில் வந்து பேசியிருக்காரு. முதல்ல ட்ராஜடி அப்படின்னா என்ன அப்படின்னா, சீரியஸான ஆக்ஷன். ஏதாவது ஒரு சர்டன் பிளேஸில் நடக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸாக போர்ட்ரே பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ட்ராஜடின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இதில் லாங்குவேஜ் வந்து ஹார்மனி, ரிதம், சாங் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்க வந்து எழுதியிருக்கணும். தென் எப்பிக் போய்ட்ரியை வந்து ஆக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ராஜடியை வந்து 6 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. பிளாட், கேரக்டர், டிக்ஷன், தாட், ஸ்பெக்டக்கிள் அண்ட் சாங் பற்றி பேசியிருக்காங்க. இதில் முக்கியமாக பிளாட் அண்ட் கேரக்டர் பற்றி அதிகமாகவே பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளாட் பற்றி பார்ப்போம். பிளாட் தான் ஒரு ட்ராஜடியோட சோல்னு சொல்கிறாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்கோட பாடி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சோல் தான் ரொம்ப முக்கியம், அப்படி தானே? அதே மாதிரி ஒரு ட்ராஜடிக்கு வந்து பிளாட் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. முக்கியமாக 5 எலமெண்ட்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த 5 எலமெண்ட்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு குட்டான ஒரு பிளாட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்னஸ் அப்படின்னா முழுமை அடைகிறது, அப்படி தானே? அண்ட் இந்த ட்ராஜடியும் முழுமை அடைகிறதுக்கு அதில் முக்கியமாக 3 விஷயம் இருக்கணுமா. பிகினிங், மிடில், எண்ட். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ராஜடி வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சைக்கிளில் வந்து வரும். இந்த 3மே ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 3லையும் வந்து அந்த ஃபார்ச்சூன் வந்து சேஞ்ச் ஆகணும். பேட் ஃபார்ச்சூன்லேருந்து அந்த ஹீரோவுக்கு வந்து ஒன்று குட் ஃபார்ச்சூனாக மாறணும், இல்லைனா குட் ஃபார்ச்சூன்லேருந்து பேட் ஃபார்ச்சூனாக மாறணுமா. ஓகேயா? ட்ராஜடி அப்படிங்கும்போது ஒரு சேடான எண்டிங்கில் தானே முடிப்பாங்க. ஸோ அதனால ஒன்று பேட்லேருந்து குட்டுக்கு மாறணும், ஆர் குட்லேருந்து பேட் ஃபார்ச்சூனுக்கு மாறணுங்கிறாங்க. அண்ட் இந்த கம்ப்ளீட்னஸில் இருக்க இந்த பிகினிங், மிடில் அண்ட் எண்டை ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு கம்பேர் பண்ணுறாங்க. லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கும்போது ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்கல்ல, நம்மளும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தானே, நமக்கு தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஹியூமன் பீயிங்ஸை வந்து நம்ம அவங்களோட பாடியை அப்பர் பாடி, மிடில் பாடி, லோவர் பாடின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி ஒரு ட்ராஜடிலையும் பிகினிங், மிடில், எண்ட் இந்த 3 இருந்தால் தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கம்ப்ளீட்னஸ். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து மேக்னிடியூட் அப்படின்னா லென்த். ரொம்ப லென்த்தியாக ஒரு ட்ராஜடி வந்து கொண்டு போகக்கூடாது. பீப்புளால் எந்த அளவுக்கு விஷயத்தை ஞாபகம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த லென்த்தை வந்து கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மூவியே பார்க்கணும்னு வைங்களேன், ஒரு 2.5 hours அப்படின்னா அது ஒரு கரெக்டான லென்த்தில் இருக்கும். ஒரு 5 hours 6 hours ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கே போர் அடிச்சிடும், அப்படி தானே? ஸோ கரெக்டான லென்த்தை வந்து ட்ராஜடிலையும் மெயின்டைன் பண்ணணும். பீப்புளால் எவ்வளோ விஷயத்தை மெமரியில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த லென்த் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் பாயிண்ட், யூனிட்டி. எல்லா பிளாட்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும். அந்த யூனிட்டி வந்து எல்லா பிளாட்லேயும் எல்லா ஆக்ஷன்லையும் இருக்கணும். முக்கியமாக 3 யூனிட்டிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுமா. யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். இந்த 3மே உங்களுக்கு என்ன அப்படி சொல்லி தெரிஞ்சிருக்கும். யூனிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கும்போது அந்த ட்ராஜடி அதோட பிளாட் வந்து 1 டேல முடிகிற மாதிரி இருக்கணும். தென் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக ஒரே பிளேஸில் சென்டர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி பிளேஸ். ஒரு சீனில் ஒரு கண்ட்ரி, இன்னொரு சீனில் வேற கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு இந்த பிளேஸில் பெரிய மாறுபாடுகள் இருக்கக்கூடாது. அதான் யூனிட்டி ஆஃப் பிளேஸ். யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு பிளாட்டில் இப்போ சீன் 1ல் ஒரு ஆக்ஷன் நடக்கு அப்படின்னா அடுத்து சீன் 2ல் இருக்க ஆக்ஷனுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ட் வந்து இருக்கணும். அந்த ஆக்ஷன் எல்லாமே வந்து கனெக்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி பற்றி பேசியிருக்காங்க. எல்லா பிளாட்டில் இருக்க ஆக்ஷனுக்கும் இடையில வந்து யூனிட்டி வந்து இருக்கணும். யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணணும். அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் சப்ளாட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மெயின் பிளாட்டில் நீ ஒரு கேரக்டர் பற்றி பேசுகிற அப்படின்னா அவங்கள பற்றி மட்டும்தான் பேசணும். அதை தவிர மற்ற சப்ளாட் வந்து இருக்கக்கூடாது. அந்த பர்சன் மட்டும்தான் உனக்கு வந்து சென்டராக இருக்கணும் அப்படி சொல்லி இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்.
டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது காஸ் அண்ட் எஃபெக்ட் இதை மெயினாக வச்சு தான் ஒரு பிளாட்டை வந்து நம்ம வந்து கம்போஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த விஷயம் நடந்ததுனால இதோட எஃபெக்டாக இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, அந்த தியரியில் தான் நம்மளோட அந்த பிளாட்டை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா. இப்போ அந்த பிளாட்டில் இப்போ ஆக்ட் 1ல் வந்து 5 சீன் இருக்கும், ஆக்ட் 2ல் இன்னொரு 5 சீன் இருக்கும். ஏதாவது ஒரு சீனை நம்ம வெளியே எடுத்தால் கூட என்டையர் பிளாட்டுமே ஆடியன்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சீன்லையும் இன்னொரு சீன்லையும் இடையில இருக்க அந்த தொடர்பை வந்து நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஒரு சீன் நம்ம அந்த ஒர்க்கில் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் அடுத்து வரப்போகக்கூடிய சில விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த சீனை வந்து நம்ம வந்து வைக்கணும். அதான் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். கரெக்டான ஸ்ட்ரக்சரில் நம்ம அந்த பிளேயை கம்போஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சீன் வந்து இன்னொரு ஆக்டில் இருக்க இன்னொரு சீனுக்கு வந்து சம்மந்தமாக இருக்கணும். அந்த மாதிரி டிட்டர்மினேட்டான ஸ்ட்ரக்சரில் நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. தென் 5th பாயிண்ட் யூனிவர்சாலிட்டி. யூனிவர்சாலிட்டி அப்படிங்கும்போது அந்த பிளேயில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து யூனிவர்சலாக வேர்ல்டு லெவலில் ஒரு சிச்சுவேஷனில் எல்லாருமே எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் பிஹேவ் பண்ணணும். எல்லாருக்குமே இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கும்போது காமனான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஏதாவது ஒரு சோகமான விஷயம் நடந்தால் we will cry, or else ஹாப்பியான விஷயம் நடந்தால் we will laugh. இந்த மாதிரி எல்லாருக்குமே காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி யூனிவர்சாலிட்டியில் இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பிளேயில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து யூனிவர்ஸில் இருக்க எல்லாருக்குமே பொதுவாக என்ன மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு விஷயம் நடந்தால் வெளிப்படுத்துவோமோ அந்த மாதிரி இமோஷன்ஸை தான் அந்த கேரக்டர் வந்து வெளிப்படுத்தணும். அப்போ தான் அந்த பிளே வந்து மற்ற லாங்குவேஜ் ஆர் மற்ற கண்ட்ரியில் இருக்க பீப்புளுக்கு கூட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த யூனிவர்சாலிட்டியை கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதை தான் அந்த கேரக்டரோ ரியாக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கணும். ஸோ இதான் 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் அ பிளாட்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கும்போது அந்த ஒர்க்குக்கு பிகினிங், மிடில் அண்ட் எண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மெக்னிடியூடில் கரெக்டான அளவில் லென்த் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் 3rd பாயிண்ட் யூனிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன் அந்த யூனிட்டியை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. சப்ளாட் வந்து இருக்கக்கூடாது, ஒரு பர்சனை தான் சென்டர் பண்ணி இருக்கணும் அப்படி சொல்லி யூனிட்டியில் சொல்லியிருக்காங்க. தென் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரில் வந்து இப்போ ஒரு பிளே இருக்குது அப்படின்னா அதில் எல்லா சீனுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஒரு சீனை எடுத்தால் கூட எல்லாமே வந்து அந்த மீனிங் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் பிளேயை வந்து கம்போஸ் பண்ணணும். எல்லா சீனுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த தியரியில் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் பிளேயை வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. தென் யூனிவர்சாலிட்டி அப்படிங்கும்போது ஒரு கேரக்டர் வந்து ஒரு சிச்சுவேஷனில் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து பில்டப் பண்ணோம். எல்லாருக்குமே இது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி அப்போ தான் இருக்கும் அப்படி சொல்லி அரிஸ்டாட்டில் வந்து பிளாட்டில் வந்து பேசியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த பிளாட்டில் 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அந்த 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளாட் வந்து அஸ்டானிஷ்மெண்ட், ஆனக்னாரிசிஸ், பெரிபெச்சியா. அஸ்டானிஷ்மெண்ட், ஆனக்னாரிசிஸ் அண்ட் பெரிபெச்சியா எப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல அஸ்டானிஷ்மெண்ட்டான ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்மளோட பிளாட்டில் வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன், சும்மா ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்தது போனது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்ஷன்ஸ்னு இருக்குது ட்ராஜடியில் அப்படின்னா அது ஆடியன்ஸ் கிட்ட பிட்டி ஆர் ஃபியர் இந்த ரெண்டையும் இவோக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஆக்ஷன் வந்து ஒரு குட்டான ஆக்ஷன். அந்த ரீடரோ ஆடியன்ஸோ அவங்க கிட்ட அந்த ஆக்ஷன் நடக்கும்போது அது வந்து முக்கியமாக பிட்டி இல்லைனா ஃபியர் இந்த ரெண்டையும் உருவாக்குற மாதிரி இருக்கணும். அந்த பிட்டி வந்து எப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து வரும் அப்படின்னா அந்த பிளே ரைட் ஏதாவது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயத்த அந்த பிளேக்குள்ளே எழுதியிருக்காங்க, அப்போ தான் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பிட்டி வந்து வரும். அஸ்டானிஷ்மெண்ட் அப்படின்னாவே சர்ப்ரைஸ் ஆகுறது. இவ்வளோ நேரம் அந்த பிளேயில் எப்படா இந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சர்ப்ரைசிங்கான ஆக்ஷனை வந்து நம்ம இந்த பிளாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கணும். அந்த சர்ப்ரைஸ் வந்து என்டையராக அன்ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக அந்த பிளாட்டுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி சர்ப்ரைஸை கரெக்டாக அந்த பிளே ரைட் வந்து கொண்டு வந்திருக்கணும். லைக் ப்ராபப்ளி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் வந்து நம்பணும். ஸோ அப்படி நம்புகிற மாதிரி சர்ப்ரைசிங்கான விஷயத்த அந்த பிளாட்டில் வந்து அந்த ரைட்டர் வந்து எழுதியிருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அஸ்டானிஷ்மெண்ட். சர்ப்ரைசிங்கான ஒரு எலமெண்ட் திடீர்னு பிளே போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் நடக்கிற மாதிரி கொண்டு வரணும். அண்ட் இந்த மாதிரி அஸ்டானிஷ்மெண்ட் தான் ஆடியன்ஸ் கிட்ட பிட்டியை வந்து எவோக் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
தென் செகண்ட் ஒன் ஆனக்னாரிசிஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா ரெகக்னிஷன்னு சொல்லலாம், ஒரு மொமெண்ட் ஆஃப் டிஸ்கவரின்னு சொல்லலாம். மொமெண்ட் ஆஃப் டிஸ்கவரி அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த அந்த இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் வந்து கண்டுபிடிக்கிறது. அதான் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் டிஸ்கவரி. இந்த மொமெண்ட் ஆஃப் டிஸ்கவரி வந்து இக்னரன்ஸ்லேருந்து நாலேஜுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கணும். இக்னரன்ஸ் அப்படின்னா அறியாமை, அதுலேருந்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் ஆஃப் டிஸ்கவரி வந்து அந்த ஒர்க்கில் இருக்க மாதிரி கொண்டு வரணும். ஆனக்னாரிசிஸ் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் டிஸ்கவரி. திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அந்த மெயினான கேரக்டருக்கு வந்து தெரிய வர்றது, அவங்க போயிட்டு கண்டுபிடிக்கிறது, அதான் ஆனக்னாரிசிஸ் ஆர் மொமெண்ட் ஆஃப் டிஸ்கவரின்னு சொல்லலாம். இந்த ஆனக்னாரிசிஸ் வந்து இக்னரன்ஸ்ல இருந்து நாலேஜுக்கு வந்து மாறுற மாதிரி நம்மளோட ஆக்ஷனில் வந்து இந்த எலமெண்ட்டையும் நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் ஒன் பெரிபெட்டியா அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் சிச்சுவேஷன். இப்போ ஒரு ட்ராமா எழுதுகிறோம் அப்படின்னா வரிசையாக அது போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து அடுத்த சீன் இதாக தான் இருக்கும் அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ட்ராமா வந்து நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. நம்ம திடீர்னு இது நடக்கும் அப்படி சொல்லி எதிர்பார்த்து போயிட்டுருப்போம். பட் டக்குன்னு அது நடக்காமல் வேற ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பிளாட் அந்த எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் என்ன அப்படின்னா பெரிபெட்டியா, ரிவர்சல் ஆஃப் சிச்சுவேஷன். அந்த கேரக்டர் வந்து ஏதாவது ஒரு கோலை வந்து நம்ம வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணி முடிச்சிடணும்னு ட்ரை பண்ணோம். பட் அந்த கோலை அச்சீவ் பண்ணாமல் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கோலை தான் அவங்க வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் பெரிபெட்டிஷியா. கத்தார்சிஸ் லீட் டு பிட்டி அண்ட் ஃபியர்னு சொல்கிறாங்க. கத்தார்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இமோஷனல் கிளென்சிங் ஆர் இமோஷனல் பியூரிஃபிகேஷன் சொல்லலாம். இந்த ட்ராமாவை பார்க்குற ஒவ்வொரு பீப்புளுமே அதை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக 2 இமோஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. பிட்டி அண்ட் ஃபியர்னு பார்த்தோம். பிட்டி அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் பார்த்து இறக்கப்படுவாங்க. இன்னொன்று வந்து ஃபியர் ஆகுவாங்க. நம்மளும் இந்த மாதிரி தப்பு செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபியர் ஆகுவாங்க. இந்த ரெண்டுமே ஒரு கேரக்டருக்கு வந்துச்சு அப்படின்னா அதான் அவங்களோட கத்தார்சிஸ். இமோஷனலாக அவங்க வந்து பியூரிஃபை ஆகிக்கிறாங்க. இந்த ஒர்க்கை பார்த்து சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அவங்க வந்து கத்தார்சிஸ் அந்த இமோஷனல் பியூரிஃபிகேஷனுக்கு உள்ளாகுறாங்க. அப்போ நேச்சுரலாக இந்த பிட்டி அண்ட் ஃபியர் வந்து வரும்போது அந்த ஆடியன்ஸோட அந்த ட்ராஜிக் ப்ளஷர் வந்து அதிகரிக்கும். அந்த ட்ராஜிக் ப்ளஷர் அப்படிங்கும்போது ஒரு ட்ராஜடியை பார்த்தா கூட நமக்கு வந்து வாவ் சூப்பராக எழுதியிருக்காங்கப்பா அப்படி சொல்லி தோணல, அந்த ட்ராஜிக் ப்ளஷர் வந்து அதிகரிக்கும். அதுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது வந்து இந்த ரிவர்சல் ஆஃப் சிச்சுவேஷன். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் நிறைய ஹைட்ஸுக்கு வந்து போயிட்டே இருக்குன்னு வைங்களேன், திடீர்னு ஒரு ரிவர்சல் ஆஃப் சிச்சுவேஷனில் அவன் வந்து அந்த டாப்ல இருந்து 0க்கு வந்து வந்துடுறான். அப்போ அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன நடக்கும்? பிட்டி வந்து இவோக் ஆகும். அவங்க வந்து கத்தார்சிஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ரிவர்சல் ஆஃப் சிச்சுவேஷனும் நம்ம வந்து இந்த ட்ராஜடிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கத்தார்சிஸ் பற்றிலாம் இந்த பொயட்டிக்ஸில் இருக்க 6th சாப்டரில் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாம். தென் பிளாட்டை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. சிம்பிள் பிளாட், காம்ப்ளெக்ஸ் பிளாட்னு பிரிக்கிறாங்க. சிம்பிள் பிளாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அஸ்டானிஷ்மெண்ட்னு ஒரு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தோம்ல, அது மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இந்த ஆனக்னாரிசிஸோ பெரிபெட்டியாவோ இருக்காது. காம்ப்ளெக்ஸ் பிளாட்டில் இந்த 3மே சேர்த்து வச்சு நிறைய கன்ஃபியூசிங்காக கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து காம்ப்ளெக்ஸ் பிளாட்டாக வந்து இருக்குது. ஓகேயா? அண்ட் இந்த பாயிண்ட் பிளாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல 5 எலமெண்ட் ஆஃப் அ பிளாட் பார்த்தோம். கம்ப்ளீட்னஸ், மேக்னிடியூட், யூனிட்டி, டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனிவர்சாலிட்டி பார்த்தோம். அண்ட் இந்த பிளாட்டுக்கு உள்ள என்ன மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வரலான்னு பார்த்தோம். அஸ்டானிஷ்மெண்ட், ஒரு சர்ப்ரைசிங்கான ஆக்ஷன் கொண்டு வரலாம். ஆனக்னாரிசிஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணுறது திடீர்னு போயிட்டு அந்த மாதிரி எலமெண்ட் கொண்டு வரலாமா. அண்ட் பெரிபெட்டியா அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் சிச்சுவேஷன், அந்த மெயின் கேரக்டருக்கு ஒரு குட் ஃபார்ச்சூன்லேருந்து பேட் ஃபார்ச்சூனாக மாறுற மாதிரி அப்படிலாம் எலமெண்ட் கொண்டு வரும்போது அந்த ஆடியன்ஸோட பிட்டி வந்து இவாக் ஆகும். ஸோ கத்தார்சிஸ் வந்து அவங்களுக்கு வந்து வரும். அண்ட் பிளாட்டை வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. சிம்பிள் பிளாட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளாட்னு பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். தென் அடுத்து கேரக்டர் பார்ப்போம். ஒரு ட்ராஜிக் ஹீரோ அப்படின்னா அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து கம்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குட் ட்ராஜிக் ஹீரோ அப்படின்னா அவருக்கு வந்து முக்கியமாக 5 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணுமா. இந்த ட்ராஜிக் ஹீரோ ஹையான ஸ்டேட்டஸில் இருக்கணுமா. சொசைட்டியில் இருக்க காமன் மேனாக இருக்கக்கூடாது, ஹையான ஸ்டேட்டஸில் இருக்க மேனாக தான் இருக்கும். அண்ட் இந்த ட்ராஜடியை கம்போஸ் பண்ணுற கிரேட்டான பொயட்ஸும் கூட நல்ல வெல்த்தியான ஹீரோஸ் அவங்கள தான் சூஸ் பண்ணுறாங்க. அல்ல நல்ல ஒரு ப்ராமினென்ட்டான ஃபேமிலியில் இருக்க பர்சனை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ நல்லா இருக்க ஒரு பர்சன் வந்து ஃபால் ஆகும்போது பீப்புளை வந்து அது வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். ஒரு சாதாரண மேனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறத விட ஒரு ஹைட்டில் நல்லா வெல்தியாக நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்க ஒரு பர்சன் வந்து கீழே விழும்போது அது ஆடியன்ஸ்க்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அதனால அந்த ட்ராஜிக் ஹீரோ வந்து ஹை ஸ்டேட்டஸில் தான் இருக்கணும். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த ஹீரோ வந்து நல்லவனாக இருக்கணும். அண்ட்
அண்ட் அப்போ தான் அவன் வந்து சஃபர் ஆகும்போது பீப்புளுக்கு வந்து அந்த பிட்டி வந்து வரும். அவனே கெட்டவனாக இருக்கான், அப்போ அவனுக்கு ஒரு பேட் நடக்கும்போது என்ன ஆகும், பீப்புள் வந்து அவனுக்கு நல்லா வேணும் அப்படி சொல்லி தான் நினைப்பாங்க. அந்த ஹீரோ வந்து ஒரு நல்லவனாக இருக்கான், அவனுக்கு இந்த கெட்டது நடக்குது அப்படிங்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இவோக் ஆகும். தென் தேர்ட் ஒன் ஹமார்ஷியாக இருக்கணும். அவன் வந்து குட்டாக இருக்கணும் அப்படி சொல்லி போன பாயிண்டில் சொன்னாங்க. இந்த பாயிண்டில் அவனுக்கு ஒரு ஹமார்ஷியாவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹமார்ஷியா அப்படின்னா அதோட மீனிங் வந்து ட்ராஜிக் ஃப்ளா. இவன் வந்து நல்லா குட்டாக தான் இருப்பான், பட் அந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. அவனுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் வந்து இருக்கணும். அந்த பேடான திங்ஸ் எல்லாம் அந்த ட்ராஜிக் ஃப்ளானால தான் உருவாகிற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். அந்த பர்சன் ஃபுல்லாகவே குட்டாக இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஹமார்ஷியா ஆர் ட்ராஜிக் ஃப்ளா ஆர் வீக்னஸ் வந்து அவனுக்கு இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். தென் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து ரியாலிஸ்டிக்கலாக இருக்கணும். நம்ம வந்து ரியாலிஸ்டிக்காக நம்ம கூடவே இருக்கிற ஒரு பர்சன், நம்ம பார்க்குற ஒரு பர்சன், இப்போ அந்த ஊருனா அந்த ஊரோட கிங், அவரை நம்ம பார்ப்போம் அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி ட்ரூ டு லைஃப் கேரக்டர்ஸ் வந்து அவங்க வந்து கொண்டு வரணும். அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியான சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது, நார்மலான கேரக்டர்ஸை கொண்டு வந்தால் போதுங்கிறாங்க. தென் இந்த பர்சன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுமா. கன்சிஸ்டன்ட் அப்படின்னா இப்போ ஆக்டில் அவனோட கேரக்டர் என்னவோ இருக்கோ அண்ட் அதை ஃபாலோ அப் ஆகும்போதும் அதே மாதிரி கேரக்டரில் தான் இருக்கணும். நம்ம இப்போ ஹியூமன் பீங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேரக்டர் வந்து எப்போவுமே மாற்றவே முடியாது அப்படி தானே. அப்போ எப்படி ட்ராமாவில் மட்டும் மாறும், ஒருத்தன் முதல்ல வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கான் அண்ட் அதுக்கப்புறம் இடையில வந்து பாதி கெட்டவனாக மாறுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அவன் வந்து நல்லவனாக இருக்கான் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவன் அதே கேரக்டரிஸ்டிக்ஸை தான் ஃபாலோ பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அவனுக்கு ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்குது அப்படின்னா அந்த ட்ராஜிக் ஃப்ளா வந்து அந்த ட்ராமா ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ ஒரு ட்ராஜிக் ஹீரோவோட 5 குவாலிட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம். அவன் ஹை ஸ்டேட்டஸில் இருக்கணும், அவன் வந்து குட்டாக இருக்கணும், அப்போ தான் அவன் வந்து சஃபர் ஆகும்போது பீப்புளுக்கு வந்து பிட்டி வந்து வரும். தென் ஹமார்ஷியா ஆர் ட்ராஜிக் ஃப்ளா வந்து அவனுக்கு வந்து இருக்கணும், அந்த கேரக்டர் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இதுதான் 5 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் ட்ராஜிக் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிக்ஷன் ஆஃப் அ ட்ராஜடி பார்ப்போம். டிக்ஷன் அப்படின்னா வேர்ட் ஆர்டர். வேர்ட் ஆர்டர்னா என்ன, கரெக்டான சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை கரெக்டான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறது. அந்த டிக்ஷன் எப்படி இருக்குது அண்ட் அந்த பிளேயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பேரால நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பிளேயோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த டிக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா. ஒரு பிளே இருக்குது அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ட்ராஜடியில் முக்கியமாக 4 விஷயங்கள் இருக்கணுமா இந்த ஸ்ட்ரக்சரில். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரொலாக். ப்ரொலாக் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பிளே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேயோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. இது டயலாக் ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த ட்ராஜடியில். அண்ட் இந்த கோரஸ்ன்னு ஒரு கேரக்டர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு முன்னாடியே இந்த ப்ரொலாகை அந்த பிளேயோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, அதான் ப்ரொலாக். தென் அதுக்கப்புறம் கோரஸ் வந்து இவங்க வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொலாக், செகண்ட் வந்து கோரஸ். கோரஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இவங்க வந்து ஸ்டேஜுக்கு வருவாங்க, அந்த ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து வந்துடுவாங்க. இவங்க அந்த பிளேயில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுவாங்க, அந்த பிளேயில் இருக்க கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்களா, அது எல்லாத்தையும் இந்த கோரஸ் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பாட்டு மாதிரி கூட அதை வந்து சிங்கும் பண்ணுவாங்க. இந்த கோரஸ் வந்து ஸ்டேஜில் வருவாங்க, குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க அந்த பிளேயை பற்றின கமெண்ட் அண்ட் அந்த ஆக்டர் பற்றின கமெண்ட், அந்த இம்பார்ட்டண்டான பர்சன் இருக்காருல்ல அவரை பற்றின கமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இந்த கோரஸ் வந்து ட்ராமாவில் அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு சம் மூமெண்ட் எல்லாம் இருக்கான். அது என்னன்னா ஸ்ட்ராஃபி, ஆன்டிஸ்ட்ராஃபி, ஈபோடு. ஸ்ட்ராஃபி, ஆன்டிஸ்ட்ராஃபி, ஈபோடு, இந்த கோரஸும் இந்த 3ஐயும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராஃபி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு சாங்கை வந்து பாடும்போது இவங்க ஒன் டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷன் போவாங்க. ஸ்ட்ராஃபியில் வந்து அந்த ஸ்டேஜில் ரைட் சைடு இருக்குல்ல, ரைட் சைட்லேருந்து இவங்க லெஃப்ட் சைடுக்கு வந்து மூவ் ஆகுவாங்களாம். தென் ஆன்டிஸ்ட்ராஃபி அப்படிங்கும்போது இப்போ லெஃப்ட்டில் நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அந்த லெஃப்ட் சைடில் இருந்து ஸ்டேஜோட ரைட் சைடுக்கு வந்து மூவ் ஆகுவாங்க, அங்கே போயிட்டு அந்த சாங்கை வந்து பாடுவாங்க. ஓகேயா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராஃபியில் ரைட் டு லெஃப்ட், ஆன்டிஸ்ட்ராஃபியில் லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகுவாங்க. தென் தேர்ட் ஒன் வந்து ஈபோடு. இந்த இதை அவங்க சிங் பண்ணும்போது அந்த ஸ்டேஜுக்கு கரெக்டாக சென்டரில் நின்றுட்டு அவங்க பாடக்கூடிய அந்த பாட்டை வந்து அவங்க வந்து பாடுவாங்க.
பாடுவாங்க. அந்த பாட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பிளேயை பற்றின ஒரு கமெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரொலாக், செகண்ட் வந்து கோரஸ். கோரஸோட ஆக்ஷன்ஸை மூணாக பிரிக்கலாம். அது ஸ்ட்ராஃபி, ஆன்டி ஸ்ட்ராஃபி அண்ட் ஈபோடு. தென் இதுக்கு அடுத்து வந்து இந்த பிளேயில் என்ன இருக்கும் அப்படின்னா எபிசோடு இருக்கும். எபிசோட் அப்படின்னா ஆக்ட்ஸ் அண்ட் சீன்ஸ். நம்ம வந்து பொதுவாக ட்ராமாவில் அந்த இருக்கிற இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, அதெல்லாம் படிப்போம்ல, அதான் இந்த எபிசோடாக இருக்குது. ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அண்ட் இவங்க இன்டராக்ட் பண்ணும்போது இடையில கோரஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் கூட சம்டைம்ஸ் வந்து பாடுவாங்க. தென் லாஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸோட் இருக்கும். EXODE. எக்ஸோட் வந்து கோரஸ் வந்து கடைசியில் பிளே எல்லாம் எண்ட் ஆகி முடிச்சிருச்சு அண்ட் எல்லாரும் எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் இந்த எக்ஸோடு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, பிளே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த எக்ஸோட் எலிமெண்ட்டையும் வச்சுருக்காங்க. தென் டிக்ஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிக்ஷன் அப்படின்னா வேர்ட் ஆர்டர். கரெக்டான சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை கரெக்டான இடத்துல வந்து யூஸ் பண்ணணும். இந்த டிக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேயோட ஸ்ட்ரக்சர் பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பிளேயோட ஸ்ட்ரக்சர் வந்து 4 இருக்குது. ப்ரொலாக், கோரஸ், எபிசோட் அண்ட் எக்ஸோடுன்னு இருக்குது. அண்ட் கோரஸ்க்கு கீழே என்ன 3 விஷயங்கள் பார்த்தோம்? ஸ்ட்ராஃபி, ஆன்டி ஸ்ட்ராஃபி அண்ட் ஈபோட் பார்த்துருக்கோம். இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளே. அண்ட் அதுக்கப்புறம் எப்பிக்னா என்னன்னு பார்ப்போம். இந்த எப்பிக் பற்றி சாப்டர் 24 அரிஸ்டாட்டில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களாம். எப்பிக் பொயட்ரியும் ட்ராஜிக் பொயட்ரியும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். எப்பிக் அப்படின்னா என்னது? பெருங்காப்பியம். இப்போ ராமாயணம் மகாபாரதம் இருக்குல்ல, அதே மாதிரி பெருங்காப்பியத்தை தான் நம்ம எப்பிக்னு சொல்லுவோம். அதுவும் ட்ராஜிக் பொயட்ரி மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இந்த எப்பிக் பொயட்ரிக்கு ஒரு கன்ஃபைன்டான ஸ்பேஸ் வந்து கிடையாது. ட்ராஜிக் ட்ராமா ஒன்று எழுதுறாங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில் பொறுத்தவரைக்கும் யூனிட்டி வந்து எல்லாமே கடைபிடிப்பார். இவங்க அந்த ஸ்டேஜுக்கு உள்ளவே இவங்களை வந்து லிமிட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து சர்டன் நம்பர் ஆஃப் ஆக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் எந்த லிமிட்டுமே கிடையாது. அண்ட் ஈவெண்ட்ஸையுமே ஒரே இடத்துல தான் நடத்தணும் அப்படின்னும் கிடையாது. நிறைய டிஃபரெண்டான பிளேசஸையும் அவங்க வந்து எப்பிக்கில் வந்து சைமில்டேனியஸாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா எப்பிக் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அப்படிதான் அப்போ நிறைய கேரக்டர்ஸ் வைக்கணும். ஒரே இடத்துல ஒரே விஷயத்தை இவ்வளோ லென்த்தாக கொடுத்தா போர் அடிச்சிடும். ஸோ நிறைய பிளேசஸும் இந்த எப்பிக்கில் வந்து டிஃபரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாமா. அந்த ஸ்டோரியோட ஸ்கேலை பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த ட்ராஜடியை விட ரொம்ப நீளமான ஸ்டோரியாக வந்து இந்த எப்பிக்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பிக்கில் வந்து கண்டிப்பாக ஹீரோயிக் மீட்டர், தட் இஸ் ஹெக்ஸாமீட்டர், இதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஹெக்ஸாமீட்டர் யூஸ் பண்ணும்போது தான் அந்த மெட்டாஃபர் எல்லாம் ஹேண்டில் பண்ணி எக்ஸாக்டான வேர்ட்ஸை வந்து போடுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அண்ட் அந்த எப்பிக்கை கிராண்டாக மாற்றக்கூடியதும் இந்த ஹெக்ஸாமீட்டர் தான். ஸோ இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சாப்டர் 24 எப்பிக் பொயட்ரி பற்றி பேசியிருக்காங்க. எப்பிக் பொயட்ரியும் ட்ராஜிக் பொயட்ரியும் எப்படி இருக்குன்னு பேசியிருக்காங்க. ட்ராஜிக் பொயட்ரி மாதிரி எப்பிக் பொயட்ரி வந்து கிடையாது. அதுக்கு வந்து ஆக்டர்ஸ் வந்து இவ்வளோ லிமிட் தான் இருக்கணும் அப்படி சொல்லி கிடையாது. நிறைய ஆக்டர்ஸ் வச்சுக்கலாம். டிஃபரெண்டான பிளேசஸ்லேயும் கூட எப்பிக் பொயட்ரி வந்து நடத்திக்கலாம். அந்த டிஃபரெண்டான பிளேசஸ்லேயும் சைமில்டேனியஸாக ஆக்ஷன் வந்து போகிற மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்துக்கலாம். லார்ஜர் ஸ்கேலில் தான் எப்பிக் பொயட்ரி வந்து எழுதுவாங்க. ஹெக்ஸாமீட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து லாஸ்ட்டாக எப்பிக் அண்ட் ட்ராஜடியை வந்து இவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. எப்பிக் பெருசா ட்ராஜடி பெருசா அப்படின்னு இவங்களோட ஒப்பீனியனை வந்து கொடுக்க போகிறாங்க. அதோட இந்த ஆடியோ லெக்சர் வந்து முடியும். நம்ம பார்ப்போம் கம்பேரிசன் ஆஃப் எப்பிக் அண்ட் ட்ராஜடி. இந்த ரெண்டில் எது பெருசு அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் அவங்களோட ஒப்பீனியன் வந்து கொடுக்க போகிறாங்க. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அந்த டைமில் என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னா ட்ராஜடி வந்து இன்ஃபீரியரானது, எப்பிக் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ கிராண்டாக இருக்குது, எவ்வளோ கேரக்டர்ஸ் வச்சு சூப்பராக எழுதியிருக்காங்க, அப்போது எதுதான் பெஸ்ட் அப்படின்னா எப்பிக் தான் பெஸ்ட்டுன்னு அந்த டைமில் இருக்க நிறைய கிரிட்டிக்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராஜடியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெர்ஃபார்மர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. அப்படின்னா ட்ராஜடி அப்படிங்கும்போது அது ஸ்டேஜில் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ பெர்ஃபார்மர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அப்போ அந்த கேரக்டர் வந்து அந்த ஆக்டர்ஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகி இருக்க வேண்டியிருக்குது. ஆனால் எப்பிக்கில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஸோ இந்த எப்பிக்கை ரீட் பண்ணுற அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கல்டிவேட்டட் ஆடியன்ஸாக இருக்கிறதுனால அவங்க தனியாக வாசிக்கும் போது அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட இமேஜினேஷனில் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. ஸோ அந்த ஆக்டர் ஸ்டேஜில் நடிக்கிற அந்த ஆக்டரை சார்ந்து இந்த எப்பிக் வந்து கிடையாது. அந்த ரீடர்ஸே அவங்களே யோசிச்சு அந்த கேரக்டர்லாம் அவங்களோட மைண்டில் வந்து பில்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எப்பிக் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் இருக்க நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து கொடுத்துருக்காங்க. அரிஸ்டாட்டில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ராஜடி தான் பெஸ்ட்டு, ட்ராஜடி தான் சுப்பீரியர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ட்ராஜடியில் நீங்கள் எப்பிக்கு சொன்ன நிறைய எலமெண்ட்ஸ், அதே எலமெண்ட்ஸ் எல்லாமே ட்ராஜடிலையும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி வரணும், டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் இருக்கணும், அண்ட் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். இது எல்லாமே வந்து இந்த எப்பிக் பொயட்ரியில் இருக்கிற மாதிரியே ட்ராஜடிலையும் இருக்குது.
ப்ளஸ் என்ன ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது அப்படின்னா ஸ்பெக்டக்கிளும் இருக்குது, மியூசிக்கும் இருக்குது. ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா என்னது, ஆடியன்ஸ்னு பார்த்துருக்கோம். இந்த ட்ராஜடியை வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கே யார் இருப்பா, ஆடியன்ஸ்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அண்ட் ஸ்டேஜில் மியூசிக்கும் இருக்கும். இந்த 2 விஷயமும் உங்களோட எப்பிக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா எப்பிக் அவ்வளோ பெருசாக இருக்கும்போது அது ஸ்டேஜில் வந்து நடிக்க முடியாது. மியூசிக் இருந்தாலும் அதை நம்ம ரீட் பண்ண தான் முடியுமே தவிர அந்த மியூசிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இந்த 2 எலமெண்ட்டும் வந்து ட்ராஜடியில் இருக்குன்னு இவர் அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னுமே நிறைய ப்ளஷரை வந்து ட்ராஜடியால் தான் கொடுக்க முடியும். ஒரு நல்லா எழுதின ஒரு ட்ராஜடி வந்து இந்த எப்பிக் படிக்கிற ஃபீலை அப்படியே கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ட்ராஜடிக்கும் இருக்குது. அந்த ட்ராஜடியை வாசித்தாலும் நமக்கு ப்ளஷர் தரும், அதை வாட்ச் பண்ணாலும் நமக்கு வந்து ப்ளஷர் வந்து தரும். அண்ட் இந்த ட்ராஜடியில் எப்பிக்கை விட நிறைய சுப்பீரியரான குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து எப்பிக் மாதிரி ரொம்ப நீளமாக இல்லாமல் ஷார்ட்டராக இருக்குது. ஷார்ட்டாக இருந்தாலும் அந்த எப்பிக்கில் உங்களுக்கு வந்து வாசித்து முடிக்கும் போது என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே எஃபெக்ட் வந்து இந்த ட்ராஜடிலையும் இருக்குது. அந்த கான்சென்ட்ரேட்டடான எஃபெக்டை இந்த கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு வந்து ட்ராஜடி வந்து கொடுக்குது. ஸோ ட்ராஜடி தான் பெஸ்ட்டு. அண்ட் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்பிக் அண்ட் ட்ராஜடி 2 பற்றியும் பேசிட்டு எப்பிக்கில் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதோ அதுவுமே ட்ராஜடியில் இருக்குது. எக்ஸ்ட்ரா சம் ஃபீச்சர்ஸ் லைக் ஆடியன்ஸ் அண்ட் மியூசிக் அது கூட ட்ராஜடியில் வந்து இருக்குது. ஸோ அப்போ ட்ராஜடி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த கிரிட்டிக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இவங்களோட ஒப்பீனியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அந்த பழைய கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து எப்பிக் தான் பெஸ்ட்டு, ஏன்னா ட்ராஜடி வந்து பெர்ஃபார்மன்ஸை சார்ந்து இருக்குது, ஸோ அது வந்து பெருசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ராஜடி தான் சுப்பீரியர் அப்படி சொல்லி அவரோட வியூ வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இதோட அரிஸ்டாட்டிலோட கிரிட்டிசிசம் வந்து முடியுது. சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இன் ஜூன் 2005 there is a question. The soul of tragedy according to Aristotle is plot. In December 2007, there is a question. Anagnorisis is a term used by Aristotle for describing what? Moment of discovery by the protagonist. In December 2015, there is a question. In which chapter of Poetics does Aristotle use the word catharsis in his definition of tragedy? And the answer is chapter 6. In July 2016, there is a question. Shakespeare famously neglects 2 of Aristotle's rules concerning the 3 dramatic unities. Samuel Johnson undertakes to defend Shakespeare from the criticism in his preface to Shakespeare. Which of the Aristotelian unity does Johnson believe Shakespeare to observe more successfully? Unity of action. And Shakespeare மேலே ஒரு அக்யூசேஷன் இருந்திருக்கான். இவர் அரிஸ்டாட்டிலோட அந்த யூனிட்டி இருக்குல்ல, 3 யூனிட்டி, அதை வந்து ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு சாமுவேல் ஜான்சன் ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க, ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர்னு சொல்லிட்டு. அந்த ஒர்க்கில் இவர் அரிஸ்டாட்டிலோட எந்த ஒரு யூனிட்டியை ஷேக்ஸ்பியர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அரிஸ்டாட்டிலோட யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் மட்டுமே ஷேக்ஸ்பியர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சாமுவேல் ஜான்சன் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன் December 2012 there is a question. In Aristotle's Poetics we read that it is the imitation of an action that is complete and whole of certain magnitude having a middle, beginning and end. What is it னு கேட்டிருக்காங்க. Tragedy. In June 2015, there is a question. Aristotle argued that poetry provides dash outlet for the release of intense emotion, safe outlet. And இந்த ஆடியோ லெக்சரில் நம்ம அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு கிரீக் கிரிட்டிக் பற்றி பார்த்துருக்கோம். ஒரு ஃபேமஸான கிரீக் கிரிட்டிக் தான் இந்த அரிஸ்டாட்டிலாக இருக்காங்க. பெரிபெட்டாட்டிக் ஸ்கூல் வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். தென் அலெக்சாண்டரோட டியூட்டரும் இந்த அரிஸ்டாட்டிலாக தான் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம். இவங்களோட ஒர்க்ஸ் வந்து முக்கியமாக 2 பார்த்தோம், பொயட்டிக்ஸ் அண்ட் ரெட்டாரிக்ஸ் பார்த்தோம். பொயட்டிக்ஸ் பற்றி பின்னாடி டீட்டெயில்டாக பார்த்தோம். ரெட்டாரிக்ஸ்குள்ளே இருக்க சில விஷயங்கள், லோகோஸ், பேத்தோஸ், ஈத்தோஸ், இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். தென் இவரோட 3 தியரிஸ் பார்த்தோம். தியரி ஆஃப் சில்லாஜிசம், ஐடியா ஆஃப் காசலிட்டி அண்ட் ஐடியா ஆஃப் மீன் பார்த்தோம். அண்ட் that's it for Aristotle. We will meet in the next audio lecture. Thank you.